So if you're seeing in this picture means we can see different types of the things, so that all those things you are using in our daily life. Okay, so how it was prepared, if you're seeing means with the help of the chemistry. So chemistry plays a very important role in our everyday life. Okay, so what is the topic in the third term, third unit? What is the topic we are going to learn means chemistry in everyday life. Yes, first subheading introduction. We have studied earlier um, about the physical changes and the chemical changes. Can you identify from the following which are physical changes and which are chemical changes? See children, this you have learned already. Okay, so physical changes means the substance which undergo changes only in the physical property are called as the physical changes. So physical property means what? A color, size, shape, okay, that and all, odor, etc. Chemical changes means the chemical composition completely it will be changed. So that is called as what? A chemical changes. See children, various examples they will be given here. First one, breaking of stick into two pieces. அதாவது ஒரு ஸ்டிக் எடுத்து ரெண்டு பீஸாக உடைக்கிறாங்க. அப்போ அதில் இந்த கெமிக்கல் கம்போசிஷன் சேஞ்ச் ஆகுமா? ஆகாது இல்லையா? ஸோ அப்போ அது என்ன சேஞ்சு? ஃபிசிக்கல் சேஞ்ச். பேர்னிங் ஆஃப் த பேப்பர், அது என்ன சேஞ்சு? பேர்னிங் ஆகும்போது அதனுடைய பேப்பர் வந்து என்ன பேர்ன் ஆகிட்டு ஆஷாக மாறும். அது என்ன சேஞ்சு? கெமிக்கல் சேஞ்ச். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ கேன் ரைட் இட். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியரிங் பேப்பர் இன்ட்டு ஸ்மால் பீசஸ். தென் டிசால்விங். டியரிங் பேப்பர் வரும்போது என்ன வரும்? ஸ்மால் பீசஸ் போடும்போது பேப்பராகவே தான் இருக்கும். டிசால்விங் சுகர் இன்ட்டு த வாட்டர். ஓகே, பேர்னிங் ஆஃப் பெட்ரோல் ஆர் எல்பிஜி கேஸ். பேர்னிங் அது பேர்ன் ஆகும்போது என்ன ஆகும்? ஸ்மோக்காக ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வாட்டர் பாயிலிங் இன்ட்டு வாட்டர் வேப்பர். அது என்னது? ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். நெக்ஸ்ட்டு கோகோனட் ஆயில் பிகமிங் சாலிட் டியூரிங் த வின்டர் சீசன். அது அப்போ அது ஜஸ்ட்டு ஃப்ரீஸ் ஆகிடும். லிக்விட் வந்து சாலிடாக மட்டும் தான் மாறி இருக்கும், வேறு எந்த சேஞ்சஸும் வந்து நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங், கேன் யூ see the important difference between the chemical change and the physical change? When you cut a paper into two, both are still paper pieces, but once you burn it, there is no longer the paper, only some ash and the smoke are left. See children, what they given இங்கே நமக்கு ஃபிசிக்கல் சேஞ்சுக்கும் கெமிக்கல் சேஞ்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்மாலர் பீசஸாக கட் பண்ணும்போது கட் பண்ணாலும் அது என்னவா இருக்கும்? பேப்பராகவே தான் இருக்கும். ஆனால் அதே பேப்பர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? பேர்ன் பண்ணும்போது என்னவாகும்? அதுலேருந்து ஆஷ் வந்து ரிமைனிங்ஸ் இருக்கும், அப்புறம் ஸ்மோக் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுதான் அது கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ் தான் என்ன எப்படி நடக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கெமிக்கல் சேஞ்ச் ரிசல்ட் இன் த சேஞ்ச் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஓகேவா? அதாவது கெமிக்கல் சேஞ்சுனா அதோடைய சப்ஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன் ஃபிசிக்கல் சேஞ்ச் ஒன்லி த ஷேப், சைஸ் ஆர் வால்யூம் சேஞ்சஸ். ஓகே, ஃபிசிக்கல் அதாவது சப்ஸ்டன்ஸே சேஞ்ச் ஆகிடும் கெமிக்கல் சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஷேப், சைஸ், அதாவது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ த ஸ்டேட் ஆஃப் த மேட்டர் மே ஆல்சோ சேஞ்ச் ஃப்ரம் லிக்யூட் டு கேஸ் ஆர் ஃப்ரம் லிக்யூட் டு சாலிட். ஹவவர் த சப்ஸ்டன்ஸ் ரிமைன்ஸ் கெமிக்கலி ஆஸ் இட் இஸ். அதாவது ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்போது என்ன நடக்கும்னா அதனுடைய ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்டேட் மீன்ஸ் சாலிட் டு லிக்யூட் ஆர் லிக்யூட் டு கேஸ் ஆர் கேஸ் டு லிக்விட், அது மாதிரி சேஞ்சஸ் ஆகலாம். ஓகேவா? ஆனால் அதில் இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷன் வந்து ரிமைனிங் அப்படியே சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் சேஞ்சஸ்க்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ஃபிசிக்கல் சேஞ்சஸ் சொல்கிறோம். சில்ட்ரன், நெக்ஸ்ட் வாட் தே எக்ஸ்பிளைன். லெட் அஸ் டூ த ஃபாலோயிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஆட் a pinch of turmeric powder to water. Water turns yellow. Take a small quantity of soap water in a beaker and add pinch of turmeric powder to it. And now what happens? அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு என்ன எடுத்துக்கணும்? ஆட் ஏ பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் டு வாட்டர். டர்மரிக்னா மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா? ஒரு பிஞ்ச்னா நம்மளுடைய கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது வாட்டரில் போடுறாங்க. அப்போ என்னவாகும்? வாட்டர் வந்து எல்லோ கலராக மாறும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்மால் குவான்டிட்டி சோப்பு எடுத்துகிட்டு, சரிங்களா, சோப் வாட்டர், அதாவது சோப்பை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணோம்னாக்கா அந்த வாட்டரில் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணணும். அப்போ என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இஸ் தேர் எனி சேஞ்ச் இன் கலர் ஆஃப் த சொல்யூஷன்? இஸ் இட் ஆல்சோ டேர்னிங் டு எல்லோ ஆர்
டு சம் அதர் கலர். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாட்டரில் நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணும்போது என்னவாகும், எல்லோ கலரில் மாறும் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி வச்சிருக்கிற வாட்டரில் நம்ம சோப்பு இருக்கு இல்லையா, சோப் வித் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணும்போது அதாவது சோப்பை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் டர்மரிக் பவுடரை ஆட் பண்ணும்போது ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிங்க் கலராக மாறும். சரிங்களா. இந்த டயக்ராம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது சரிங்களா. இதுதான் என்னது, ஃபஸ்ட்டு இதில் வாட்டர் எடுத்துக்கிட்டு இது கூட என்ன பண்ணுறாங்க, டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணுறாங்க. சரியா. அப்படி ஆட் பண்ணும்போது என்ன கலராக மாறி இருக்கு, எல்லோ கலர். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோப்பு எடுத்துட்டு சாஃப்ட் எக்ஸல் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியிலே டிசால்வ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் என்ன பண்ணுறாங்க, டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணும்போது அது என்ன கலர், ரெட் கலர் மாதிரி மாறுது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாரு, ட்ரை ஆடிங் டர்மரிக் பவுடர் டு வேரியஸ் ஹவுஸ்ஹோல்ட் லிக்யூட் அண்ட் அப்சர்வ் த ரிசல்ட். Try it on, say, tamarind extract. Try it on with cleaning liquid in the house. Does it change the color? அதாவது இதே மாதிரி ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்ன கலர் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. த நெக்ஸ்ட் ஒன், chemists identify turmeric powder as a natural indicator. The change in color indicates that the material is either acid or base medium. Listen children, chemist na the person which are studying about the chemistry. அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, அவங்கள ரிசர்ச் பண்ணுவாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், கெமிஸ்ட் சொல்கிறோம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டர்மரிக் பவுடர் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா நேச்சுரல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, the given substance, whether it is the acid or the base, you are finding with the help of this natural indicator. Children, what they given? Find the answer for the following question with the help of your teacher. This will help you to understand how chemistry plays a vital role in our daily life. அதாவது கீழே மெனி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த ஆன்சர்ஸ் மூலிமா நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் மில்க் சேஞ்ச் இன்டு கர்ட்? செகண்ட் கொஸ்டின், ஹவு கேன் யூ ரிமூவ் ஸ்டெயின் ஆன் த காப்பர் வெசல்? And third one, idli is a little bit hard while we cook by using newly grinded idli dough, but it is soft with old dough. Why? அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி வந்து கேர்டு வந்து அதாவது மில்க் வந்து கேர்டாக ஆகுது, அது நமக்கு தெரியும் இல்லையா. அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற கேர்டு கொஞ்சம் வந்து மில்க்கு பாயில் பண்ணி கூல் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும் போது அதில் இருக்கிற பாக்டீரியாவை வந்து ஹெல்ப் பண்ணும். சரிங்களா. அது குளிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்டெயின்ஸ்லாம் யூஸ் பண்ணோம், நம்மளோட ட்ரெஸ்லாம் கரையாயிடுது இல்லையா, அது எப்படி ரிமூவ் பண்ணுறோம், பை யூஸிங் த லிக்விட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் அப்பயே மாவு அரைச்சி நம்மளால் இட்லி ஊற்றினா எப்படி இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஆனால் அந்த மாவு வந்து ஃபர்மெண்டேஷன் ஆகிடும் இல்லையா, ஃபர்மெண்டேஷன் ஆன பிறகு புளிப்பாக ஆகும். அது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, சாஃப்டாக ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின், ஹவு டஸ் ரஸ்டிங் ஆஃப் அயன் ஹேப்பன்? எப்படி ஆகுது, நமக்கு ஏற்கனவே இது படிச்சிருக்கோம். ஸோ ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ், அதாவது அந்த அயன் வந்து ஏரில் இருக்கிற வாட்டர் வேப்பர் ப்ளஸ் ஏர் வந்து ரியாக்ட் ஆகும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அப்போ தான் ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரியும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, why does white sugar change into black when heating? ஏன் ஒயிட் கலர் சுகர் வந்து பிளாக் சுகராக மாறுது? அதுவும் it undergoes the chemical changes. So we can understand the chemical changes that happen around us by knowing the answer for the above questions. ஸோ இதெல்லாம் என்னது, நம்மளுடைய சரௌண்டிங்கில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த சேஞ்சஸ் அப்படின்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு, we use chemical changes in various forms in our daily life. Chemistry is the branch of science which deals with the study of particles around us. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கெமிஸ்ட்ரின்றது ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். ஓகேவா. அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பார்ட்டிகல்ஸ் அரௌண்டஸ், நம்மளுடைய சரௌண்டிங்கில் இருக்கிற பார்ட்டிகல்ஸை பற்றி தான் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ த பியூட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி இஸ் தட் இட் எக்ஸ்பிளைன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் of the basic component of particles such as atoms and molecules and the effect of their combination. ஸோ கெமிஸ்ட்ரி மூலமா நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெய்லி லைஃப்பில் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா.
ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து அந்த காம்பனண்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் எப்படி மேடப் ஆகிருக்குது, என்ன டைப் ஆஃப் த ஆட்டம்ஸ் இருக்குது, மாலிகுல்ஸ் இருக்குது, ஸோ அதனால் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, அது எப்படி கம்பைன் ஆகிருக்குது அப்படின்றது நம்மளுடைய வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு தெரிய வருது. We can consider all the particles around us as chemicals. The water H2O we drink is the combination of hydrogen and oxygen. The salt NaCl we use in our kitchen is a combination of the chemicals sodium and chloride. See children, நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் என்ன சப்ஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் த ட்ரிங்கிங் பர்பஸ் யூர் யூசிங் த வாட்டர். வாட் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த வாட்டர்? H2O. அதுவும் என்ன சொல்கிறாங்க, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். அதுமாதிரி காமன் சால்ட் நம்ம குக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய மாலிகுலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா NaCl, அதாவது சோடியம் குளோரைடு. ஸோ அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அண்டு குளோரைடு. அது மட்டும் இல்லாமல் ஈவன் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் எ லாட் ஆஃப் கெமிக்கல் பார்ட்டிகல்ஸ். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடியும் என்ன அது நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸால் மேக்கப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We could prepare soft idli as a result of a chemical change named fermentation takes place in the idli batter. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எப்படி சாஃப்ட் இட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபெர்மெண்டேஷன், அந்த பேட்டர் அப்படின்னாக்கா மாவு அரைப்போம் இல்லையா, அது நல்லா புளிக்க வைப்போம் இல்லையா, அந்த புளிக்கிற ப்ராசஸ்க்கு என்ன பேர்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஸோ அது மூலிமா தான் நமக்கு சாஃப்டான இட்லி வந்து கிடைக்குது. ஸோ டியூரிங் ஃபெர்மெண்டேஷன் த இட்லி பேட்டர் undergoes a chemical change by bacteria. அது எப்படி அந்த புளிக்குது, ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபெர்மெண்டேஷன் நடக்குது இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்ச். அது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வித் த பாக்டீரியா. ஸோ while cooking the food products undergo a many chemical changes. As a result, there are favorable change in color, flavor அண்டு டேஸ்ட் இன் த ஃபுட். அதாவது நம்ம ஃபுட்டை வந்து குக் பண்ணும்போது என்னவாகுதுன்னா இட் அண்டர்கோஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த கெமிக்கல் சேஞ்சஸ். அப்போ அதனால் என்னவாகுது, நமக்கு தேவையான ஃபேவரான கலர்ஸ் கிடைக்குது, டேஸ்ட் கிடைக்குது, ஃப்ளேவர்ஸ் அதாவது அப்புறம் ஃப்ளேவர்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் we can use chemical changes to produce certain materials. For example, some of the objects such as soaps, fertilizers, plastics and cement which we use in our daily life can be prepared by making chemical changes in some naturally occurring objects. அதாவது கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா we are using different types of the material, soaps, detergent, cement, plastics, etc. So for that preparation, that chemical changes will be very much helpful for us. Okay, so by using the naturally occurring material in the artificial manner, we are preparing that are the substances. We can study about the manufacture process and usage of certain materials we use in our daily life, such as soaps, fertilizers, cement, gypsum, Epsom, plaster of Paris, phenol and adhesive in this lesson. அதாவது இந்த லெசன் எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோன்னா, ஒரு சில மெட்டீரியல்ஸ் எப்படி வந்து நம் டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகுது, அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்னென்ன மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சோப்ஸ், ஃபர்டிலைசர், சிமெண்ட்டு, ஜிப்சம், எப்சம், பிளாஸ்டர் ஆஃப் த பாரிஸ், ஃபீனால் அண்ட் தென் அட்ஹெசிவ். அட்ஹெசிவ்ன்றது கம்முமா, சரிங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா சோப்ஸ் அண்ட் தென் டிட்டர்ஜென்ட். ஸோ bathing soap and washing detergents are kind of the soaps which we use in our daily life. In addition to this, we are see children, அதாவது சோப்ஸ் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், பாத்திங் சோப் அண்ட் தென் டிட்டர்ஜென்ட். இதுதான் வந்து 2 types ஆஃப் த சோப்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் ஆகுது. இது எப்படி யூஸ் ஆகுது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றது பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் using washing powder to remove strong stains or the cloths. Strong stains on the cloth, not of the strong stains on the cloth. See children, அதாவது 2 types of soaps இருக்கு, washing soaps and then washing soaps என்னென்னக்கு டிட்டர்ஜென்ட்ஸ். ஓகேவா, அப்புறம் பாத்திங் சோப்ஸ்னால் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் அது ஸ்ட்ரெயின்லாம் கரெல்லாம் படிஞ்சிடும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்,
washing powders prepare பண்றோம். So these all those things how it was preparing is with the help of the chemical changes. See children, the detergent molecules have two sides. One side water loving and other water heating. அதாவது டிட்டர்ஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து டூ சைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் லவ்விங், அது இட் வில் பி லைக் ஓகே. அதர் சைடு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டிங். ஸோ வாட்டர் heating goes and joins with the dirt and oil in the cloth, while the water loving joins with the water molecule. அதாவது நம்ம சோப்பு வந்து கிளாத்ஸ் மேலே அப்ளை பண்ணும்போது வாட்டர் ஹர்ட்டிங் இருக்கு இல்லையா, அந்த சைடு என்ன ஆகும்னாக்கா அது எதோட ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா கிளாத் மேலே இருக்கிற டர்ட்டி மெட்டீரியல் அண்ட் ஆயிலோட என்னவாயிடுது, ஜாயிண்ட் ஆகுது. வாட்டர் லவ்விங் பார்ட் இருக்கு இல்லையா, அது என்னவாகுது பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸோட ஜாயிண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. When you agitate the cloth, the dirt is surrounded by many molecules and it is taken away from the cloth. Agitate நம்ம நல்லா துவைப்போம் இல்லையா, ஸோ அப்போ அது வந்து அது என்ன ஆகும்னாக்கா அந்த மாலிகுல்ஸோட, அதாவது அந்த டர்ட்டி மாலிகுல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் என்னவாயிடும், ரிமூவ் ஆகிடும் அந்த கிளாத்தில் இருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the cloth become clean and are dirt surrounded by the detergent molecules float in the water making it dirty. அதாவது அந்த டர்ட்டி மெட்டீரியல்ஸ்லாம் என்ன ஆகும், கிளாத்லேருந்து ரிமூவ் ஆகிட்டு அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அது வாட்டர் மேலே என்னவாகும், ஃப்ளோட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சோப்ஸ் வந்து அந்த கிளாத்தில் இருக்கிற டர்ட்டியை வந்து க்ளீன் பண்ணுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குனாக்கா டர்ட்டியாக இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஃபைபர் கிளாத்து. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து ஏ பார்ட்டு. செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா சோப் மாலிகுல். அந்த சோப் மாலிகுல், சோப்பில் இருக்கிற மாலிகுல், நம்ம சோப்பு அப்ளை பண்ணும்போது அந்த சோப்பில் இருக்கிற மாலிகுல்ஸ் என்ன ஆகுதுனாக்கா அந்த டர்ட்டி பார்ட்டு ஃபுல்லாக என்ன ஆகிடுது, சரவுண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டர்ட்டி என்ன ஆகிடுது, ரிமூவ் ஆகிட்டு வாட்டர் மேலே ஃப்ளோட் பண்ண வச்சு அப்போ ஃபைபர்ஸ் என்ன ஆகிடுது, அந்த வந்து க்ளீனாக ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, டிஃப்ரெண்ட் சோப்ஸ் ஃபார் த டிஃப்ரெண்ட் பர்பஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் வித் வேரியஸ் ரா மெட்டீரியல். வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பை டூயிங் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி. அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த சோப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதை நீங்கள் சப்போஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கீழே இருக்கிற ஆக்டிவிட்டி ரீட் பண்ணால் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். See children, we can prepare our own soap by the following activity. நம்மளோட சோப்பு நம்மளாலே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாமா. ப்ரிப்பரேஷன் ஆஃப் த சோப்ஸ், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 35 ml ஆஃப் த வாட்டர், 10 கிராம் ஆஃப் LYE லை, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு, and 60 ml of the coconut oil. Process அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா cover your work area with old newspaper. Take 35 ml of the water in a jar, add 10 gram of the coconut, and 10 gram of concentrated sodium hydroxide and allow it to cool. அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம எந்த இடத்துல அந்த சோப் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து ஓல்டு நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 35 ml ஆஃப் த வாட்டர் வந்து க்ளீனான வாட்டர் வந்து நம்ம என்ன பண்ணோம், டிஸ்டில் வாட்டர் ஓகேவா, ஒரு ஜாரில் எடுத்துக்கணும். அது கூட 10 கிராம் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதை நம்ம என்ன பண்ணணும், கூல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தென் ஆட் 60 ml ஆஃப் த கோகோனட் ஆயில் drop by drop and stir it well. So pour that solution into an empty match box. Soap can be obtained after getting dried. See children, நம்ம ஃபஸ்ட்டு ஜாரில் வந்து 35 ml ஆஃப் வாட்டர் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 10 கிராம் கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணிட்டோம். அது கூல் ஆனது பிறகு 60 ml ஆஃப் கோகோனட் ஆயில் எடுத்து ஒவ்வொரு டாப்பாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா, அது என்ன நல்லா செமி சாலிடாக பேஸ்ட் மாதிரி வரும். சரிங்களா, அதை என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த கண்டெய்னரில் நம்ம வந்து போர் பண்ணிவிட்டு கூல் பண்ணணுமா, நமக்கு அந்த ஷேப்ஸ் கிடைக்கும். சப்போஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் ஓடர்ஸ் வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், அதுக்கேற்ற மாதிரி ஓடர்ஸ், அதாவது ஸ்மெல் கொடுக்குற சப்ஸ்டன்ஸோ அந்த சோப்போட லிக்விடாக இருக்கும் போது ஆட் பண்ணிவிட்டு மோல்ட் பண்ணிட்டு எடுத்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோப்ஸ் வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுமே, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் என்னென்ன பர்பஸ்க்காக அது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சோப்ஸ் அண்ட் தென் டிட்டர்ஜென்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃபர்டிலைசர்ஸ் மேக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அட்ஹெசிவ் கம்மெலாம் இருக்குது இல்லையா ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஆயில்ஸ், அதாவது சிமெண்ட்டுமா
and then plaster of the Paris and then gypsum, epsom. இதெல்லாம் வந்து ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நம்மளோட டெய்லி லைஃப்ல கெமிஸ்ட்ரி மூலமா ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், இதோட யூசஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் வாட்டர், சன்லைட் அண்ட் ஏர், certain nutrients are also needed for the growth of plants. அதாவது பிளான்ஸ் க்ரோத்துக்கு என்னென்ன தேவை, வாட்டர் தேவை, சன்லைட் தேவை, அதுக்கப்புறம் ஒரு சில நியூட்ரியன்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வி நோ தட் த பிளான்ஸ் கெட் தேர் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த சாயில். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிளான்ஸ்க்கு எங்கேருந்து நியூட்ரியன்ஸ் கிடைக்குது, ஃப்ரம் த சாயில். ஸோ நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்டு பொட்டாசியம் ஆர் த three important nutrients among the various nutrients needed for growth of the plants. அதாவது நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து அதுக்கு தேவை. அதில் இம்பார்ட்டன்ட் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் தென் பொட்டாசியம். ஸோ தீஸ் த்ரீ ஆர் கால்டு த பிரின்சிபல் நியூட்ரியன்ஸ். அதாவது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன். இந்த த்ரீ நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த டேபிள் given below depicts the quantity of element observed by certain common plants. அதாவது ஒவ்வொரு நிறைய பிளான்ஸ் இருக்குது, அது ஒவ்வொரு பிளான்ட்டும் என்னென்ன டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி வந்து சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலத்தில் கிராப் கொடுத்துருக்காங்க, செகண்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈல்டு. ஓகே, பெர் ஹெக்டர், அதாவது ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ வந்து அது கொடுக்கும். செகண்ட் நைட்ரஜன் எவ்வளோ எடுத்துக்குது, பாஸ்பரஸ் எவ்வளோ எடுத்துக்குது, பொட்டாசியம் எவ்வளோ எடுக்குது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிராப் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ். ஓகே, அது எவ்வளோ கொடுக்கும் ஒரு ஹெக்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2.240 kg அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது நைட்ரஜன் எவ்வளோ எடுத்துக்குன்னா 34 kg, அண்ட் தென் பாஸ்பரஸ் எவ்வளோ எடுத்துக்குன்னா 22 kg, அண்ட் தென் பொட்டாசியம் எவ்வளோ எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 57 kg. செகண்ட் கிராப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்ன். சரிங்களா? அது ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ ஈல்டு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2015 kg. நைட்ரஜன் எவ்வளோ கொடுக்கணுன்னாக்கா 36, அண்ட் தென் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னாக்கா 20, அண்ட் தென் பொட்டாசியம் பார்த்தீங்கன்னாக்கா 39. இந்த தேர்ட் என்னன்னாக்கா சுகர் கேன், அது எவ்வளோ ஒரு ஹெக்டருக்கு ஈல்டு கொடுக்குன்னா 57,200. அதுக்கு எவ்வளோ நியூட்ரியன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து 90 kg, அண்ட் தென் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா 17, அண்ட் தென் பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா 202 kg. ஓகே, நெக்ஸ்ட்டு கிரவுண்ட்நட். ஓகே, அதுக்கு எவ்வளோ ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ ஈல்டு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1904. அதுக்கு நைட்ரஜன் எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 78, அண்ட் தென் பாஸ்பரஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22, அண்டு பொட்டாசியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 45. They ask some questions to us. What would happens to the nutrients, okay, nutrient contents of the soil if the field is formed continuously? அதாவது ஒரு ஃபீல்டு இருக்கும் இல்லையா, அதை கண்டினியூஸாக அதில் பிளான்ஸ் வந்து க்ரோ பண்ணும்போது அந்த நியூட்ரியன்ஸ் ஆஃப் த சாயில் என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க. த நியூட்ரியன்ஸ் கண்டென்ட் ஆஃப் த சாயில் டிக்ரீஸ்ட், என்னவாகும், அந்த நியூட்ரியன்ஸ் சாயில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து கம்மியாகும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், how could we resend these nutrients back to the soil? இப்போ நியூட்ரியன்ஸ் வந்து கம்மியாகிடுது இல்லையா, அதை எப்படி நம்ம திரும்பி ரீசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா by applying the fertilizers. Okay, next we are going to learn about the fertilizers. What is the fertilizer? So fertilizers are organic or inorganic material. Fertilizers என்னது, ஆர்கானிக் அப்படின்னா இன்ஆர்கானிக் மெட்டீரியல் சொல்கிறோம். So that we added to the soil to provide one or more nutrients to the soil. அதாவது இந்த ஃபர்டிலைசர்ஸை நம்ம சாயிலில் ஆட் பண்ணும்போது அது என்ன பண்ணுனாக்கா 1 or 2 நியூட்ரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்டிலைசர்ஸ் கிவ் பிளான்ஸ் கேன் பி fertilizers given to plants, okay, can be classified into two. So they are organic and inorganic fertilizers. அதாவது பிளான்ஸ்க்கு அப்ளை பண்ணுற ஃபர்டிலைசர்ஸ் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது என்னன்னாக்கா ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ். இது ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ்னால் என்ன, ஃபர்டிலைசர்ஸ் கண்டெய்னிங் ஒன்லி plant or the animal based materials, these are those synthesized by microorganisms are called organic fertilizers. அதாவது plant and then animal bases இருக்கும் இல்லைங்களா, அது வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தால்
டீகம்போஸ் பண்ணும். சரியா? அதாவது மக்கி போகும். அது மூலயமா கிடைக்கிற ஃபர்டிலைசர்ஸ்க்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், த ஃபர்டிலைசர்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு ஓகே ஈஸிலி. This type of the fertilizers are economically. Example வந்து வெர்மி கம்போஸ்ட் அண்ட் தென் கம்போஸ்ட். ஓகே, இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது வந்து எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் அண்ட் ஆல்சோ கம்போஸ்ட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ the fertilizers prepared by using the natural element by making them undergo chemical changes in the factories are called inorganic fertilizers. அதாவது நேச்சுரல் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த ஃபேக்ட்ரியில் ஆர்டிஃபிஷியல் மேனராக ப்ரிப்பேர் பண்ணுற ஃபர்டிலைசர்ஸ்க்கு தான் நம்ம இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் சொல்கிறோம். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூரியா, அமோனியம் சல்ஃபேட் அண்டு சூப்பர் ஃபாஸ்பேட். யூரியா, அமோனியம் சல்ஃபேட் அண்டு சூப்பர் ஃபாஸ்பேட் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் inorganic fertilizers. The table given below list the nutrients in the inorganic fertilizers. அதாவது என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபர்டிலைசர்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பர்சன்டேஜ். இதில் வந்து என்ன இருக்குனாக்கா பாஸ்பரஸ் அண்ட் அனதர் ஒன் வந்து என்னென்னாக்கா பொட்டாசியம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஃபர்டிலைசர்ஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூரியா. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குன்னா 46%. And then phosphorus 0%, potassium also 0%. The second one super phosphate, அதில் பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன் 0%, and then phosphorus பார்த்தீங்கன்னாக்கா 8 to 9%, and then potassium பார்த்தீங்கன்னா 0%. The next one பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட். அதில் வந்து நைட்ரஜன் எவ்வளோ இருக்குனாக்கா 21%, பாஸ்பரஸும் and then potassium பார்த்தீங்கன்னாக்கா 0%. நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் நைட்ரேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன் வந்து 13%, அண்ட் தென் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அண்ட் தென் பொட்டாசியம். பாஸ்பரஸ் வந்து 0%, பொட்டாசியம் வந்து எவ்வளோ இருக்குனாக்கா பொட்டாசியம் 44% இருக்குது சொல்லியிருக்காங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ யூஸ் 50 kg ஆஃப் த யூரியா, அது வந்து இவ்வளோ யூஸ் பண்ணால் அதில் எவ்வளோ கேஜஸ் வந்து சாயில் இது. இஃப் யூ யூஸ் 50 kg ஆஃப் யூரியா, தென் அக்கார்டன்ஸ் டு த டேபிள் 23 kg of nitrogen, okay, that is the 46% be added to the soil. So the percentage of nitrogen in the sulfate is எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21%. அதே மாதிரி பொட்டாசியம் நைட்ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இன் ஏன்ஷியன்ட் பீரியட் the houses were constructed by using the மிக்சர் ஆஃப் லைம், சாண்ட் அண்டு வுட்டு. அதாவது ஓல்டன் டேஸ் பார்த்தீங்கன்னா வீடு எப்படி கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் த மிக்சர் ஆஃப் லைம் அண்டு வுட்டு, அதாவது சாண்டு, லைமு, வுட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, அட் ப்ரெசன்ட் த பீப்புள் ஆர் வைட்லி யூஸ் த சிமெண்ட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுசஸ், டேம்ஸ் அண்ட் ஆல்சோ பிரிட்ஜஸ். நவ் டேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணி ஹவுசஸ்லாம் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட்டு அண்ட் தென் என்னென்னது சாண்டு, அது மாதிரி கான்க்ரீட் அது போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிறேன். ஸோ சிமெண்ட் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை க்ரஷிங் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் மினரல்ஸ் சச் அஸ் லைம், கிளே, ஜிப்சம் த்ரூ த்ரூ மைலிங் ப்ராசஸ். ஓகேவா? அதாவது சிமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா நேச்சுரலாக அவைலபிளாக ஆகிருக்கிற ஒரு சில மெட்டீரியல் யூஸ் பண்ணி, ஓகேவா, மில்லிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணி இதை பண்ணுறாங்கன்றாங்க. அது என்னென்ன நேச்சுரல் அக்கரிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா லைம், சுண்ணாம்பு சொல்லுவோம், கிளே அண்ட் தென் ஜிப்சம் த்ரூ த மில்லிங் ப்ராசஸ். சிமெண்ட் பிகம்ஸ் ஹார்டர் வென் இட் இஸ் மிக்சட் வித் வாட்டர். அதாவது சிமெண்ட்டோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது அது ஹார்டாகும்னு சொல்லியிருக்காங்க. ஜிப்சம் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கண்ட்ரோலிங் த ரேட் ஆஃப் ஹார்டனிங் ஆஃப் த சிமெண்ட். அதாவது இதில் சிமெண்ட்லேயே இருக்கிற ஒரு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சம். அது என்ன, அதனுடைய யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வந்து சீக்கிரமாக ஹார்டனிங் ஆகாமல் அதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டியூரிங் த சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் a small amount of gypsum is added at the final grinding process. Gypsum is added to control the setting of cement. அதாவது
சிமெண்ட் ப்ரிப்பரேஷனில் ஃபைனல் ப்ராசஸ் லாஸ்ட் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குட்டி ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் த ஜிப்ஸம் வந்து சிமெண்ட்டோட ஆட் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஹெல்ப் டு கண்ட்ரோல் த செட்டிங் ஆஃப் த சிமெண்ட் வந்து செட் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்காக அந்த ஜிப்ஸம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Next, uses of cement. Cement is used as mortar, concrete and then reinforced cement concrete. Cement எங்க யூஸ் ஆகுதுன்னா mortar, concrete and then reinforced cement concrete. அது என்ன அதனோட யூசஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னாக்கா mortar. So mortar is a paste of cement and sand mixed with water. mortarனா ஒன்றும் இல்லை, சிமெண்ட்டு அது கூட சாண்டு and then வாட்டரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் என்ன பேர்னா mortar. In houses, mortar is used to bind building blocks for constructing walls, to apply coating over them and to lay floor. அதாவது நம்ம ஹவுசஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வால்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓவர் கோட்டிங் பண்ணுவாங்க, அப்ளை கோட்டிங் அது பூசுவாங்க சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கான்க்ரீட்னா என்ன, அதுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் சிமெண்ட், சாண்ட் அண்ட் தென் கிரேவல். இட் இஸ் யூஸ்ட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ் அண்ட் தென் டேம்ஸ். கான்க்ரீட் எதுக்கு யூஸ் ஆகுது, இது ஃபஸ்ட்டு கான்க்ரீட்னா என்னன்னாக்கா மிக்சராக சிமெண்ட், சாண்ட் அண்ட் கிரேவல். இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பில்டிங், பிரிட்ஜஸ் அண்ட் ஆல்சோ த டேம்ஸ். நெக்ஸ்ட் reinforced cement concrete. Reinforced cement concrete is a composite material by mixing iron mix with cement. அதாவது composed அப்படின்னாக்க many things will be mixed together. அதாவது அயன் மிக்ஸ்டு, அயன் கம்பிங்கெலாம் இருக்கும் இல்லையா, அதோட சிமெண்ட் மிக்ஸ் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா reinforced cement concrete. So this is very strong and firm. இது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா அயன் இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டேம்ஸ், பிரிட்ஜஸ் அண்டு இதெல்லாம், அதாவது டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் சென்டரிங் ஒர்க்கு, சென்டரிங்லாம் அடிப்பாங்க இல்லையா, அதுக்கும் இது வந்து இன் ஹவுசஸ் அந்த பர்பஸ்க்குலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பில்லர்ஸ் அண்ட் தென் ஹியூஜ் வாட்டர் டேங்க்ஸ், பெரிய பெரிய வாட்டர் டேங்க்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வாட்டர் பைப்ஸு, ஓகேங்களா, அப்புறம் ட்ரைனேஜ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிப்சம். ஜிப்சம் இஸ் எ சாஃப்ட் white or the gray naturally available material. The chemical name of the gypsum is calcium sulfate dihydrate. அதாவது ஜிப்சம் எப்படி இருங்க பவுடர் மாதிரி இருக்கும் சரிங்களா, ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸாக இருக்கும் சரி. அது வந்து நேச்சுரலி அவைலபிள் மெட்டீரியல் சொல்கிறாங்க. இதனுடைய கெமிக்கல் நேம் என்னன்னாக்கா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். இப்படி தான் இருக்கும் ஜிப்சம். அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா CuSO4 2H2O. நெக்ஸ்ட் வாட் ஆர் த யூசஸ் of the fertilizers. அதாவது uses of gypsum. Okay, what are its uses means used as fertilizers, and the fertilizers na theriyum, then used in the process of making the cement and in the process of making plaster of Paris. இந்த எல்லாத்துக்கும் வந்து gypsum வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா எப்சம். ஸோ எப்சம் சால்ட் இஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹைட்ரேட். எப்சத்தினுடைய இதுவும் ஆக்சுவலாக இது ஒரு சால்ட்டு தான். So the chemical name என்னன்னாக்கா magnesium sulfate hydrate. The molecular formula of the Epsom is nothing but MgSO4 7H2O. It offers a wide range of uses. Okay, அதாவது இந்த எப்சம் வந்து நமக்கு நிறைய பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்றாங்க. அது என்னன்றதை பார்க்க போகிறோம். யூசஸ் ஆஃப் எப்சம் ஃபர்ஸ்ட்டில் பார்த்து ஈஸஸ் ஸ்ட்ரெஸ் அண்டு ரிலாக்ஸஸ் பாடி. நம்மளுடைய பாடியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு அது என்ன பண்ணோம், பாடி வந்து ரிலாக்ஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்ஸ் மசில்ஸ் அண்ட் தென் நர்வ்ஸ் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. நம்மளுடைய பாடியில் இருக்கிற மசில்ஸ் நர்வ்ஸினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டாக நடக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மெடிசன் ஃபார் ஸ்கின் ப்ராப்ளம். இது வந்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு கம்மி பண்ணுறதுக்கு, அதை க்யூர் பண்ணுறதுக்கு மெடிசன் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இம்ப்ரூவிங் பிளான்ட் க்ரோத் இன் அக்ரிகல்ச்சர். அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் பிளான்ட் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் இந்த எப்சம் வந்து ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் fine white powder calcium sulfate hemihydrate. அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னா அதில் வந்து அது ஆக்சுவலாக ஒயிட் கலர் பவுடர். அது என்ன, அதனுடைய கெமிக்கல் காம்பனண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். த மாலிகுலர் ஃபார்முலா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இஸ் CuSO4 of H2O known.
Since ancient time, plaster of Paris is so called because of the preparation from the abundant gypsum found near Paris, capital of France. அதாவது இதுக்கு ஏன் ஓல்டன் டேஸ்லேருந்து இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ஃபவுண்ட் ஆகிருக்கிற அபண்டன்ட் ஓஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாரிஸ் கேபிட்டல், அதாவது ஃப்ரான்ஸினுடைய கேபிட்டல் வந்து பாரிஸ், அந்த பிளேஸ்லேருந்து கிடைக்கிறதால தான் அதுக்கு அந்த பேர் சொன்னாங்க. plaster of Paris நேம் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ plaster of Paris is prepared by heating gypsum where it gets partially dehydrated. அதாவது இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜிப்சத்தை வந்து ஹீட் பண்ணும்போது அதுலேருந்து பாதியாக வாட்டர் வேப்பர் ஆகிடும். டீஹைட்ரேட்னா வாட்டர்ஸ் வந்து ரிமூவ் ஆகிட்டு இந்த plaster of Paris வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. What are the uses of the plaster of Paris? அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், இன் மேக்கிங் த blackboard chalk piece, அதை மேக் பண்ணுறதுக்கு சாக் பீஸ் எழுதுறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன் சர்ஜரி ஃபார் செட்டிங் ஃப்ராக்சர்ட் போன்ஸ், அதாவது போன் வந்து உடஞ்சிருக்கும் இல்லையா, அதை வந்து சரி பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபார் மேக்கிங் த கேஸ்ட் ஃபார் ஸ்டாச்சூஸ் அண்ட் ஆல்சோ டாய்ஸ் எக்ஸெட்ரா, அதாவது பொம்மைங்க குழந்தைங்களாம் விளையாடுறாங்க இல்லையா, அதெல்லாம் செய்யறதுக்காக யூஸ் ஆகுது. அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலையும் அது வந்து என்ன ஆகுது, யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சப்ஹெட்டிங், ஏதாவது என்ன கெமிக்கல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஃபீனால். ஹேவ் யூ எவர் அப்சர்வ்டு oily material which is used to clean your houses? அதாவது நம்ம உங்களுடைய வீட்டில் ஆயில் மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, do you know what is it? It is nothing but a chemical name as phenol. அதாவது இந்த மாதிரி டப்பாங்களை வச்சு நம்மளுடைய வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களே ஆயில் மாதிரி சப்ஸ்டன்ஸ், அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீனால். Yes, phenol is a carboxylic acid of an organic compound. இது வந்து carboxylic acid, இது வந்து organic compound. Organicனா அது living thingsலேருந்து மேக் பண்ணுது. So it is necessary ingredient for preparing variety of phenol products. அதாவது இந்த ஃபீனால் வந்து என்னன்னாக்கா, ஃபீனால் ப்ராடக்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி நிறைய ஃபீனால் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க தேவையான ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. The molecular formula of the phenol is C6H5OH. The molecular formula என்னது, C6H5OH. It is a weak acid. It is a volatile, அதாவது volatile, okay, white crystalline powder. அதாவது இதனுடைய molecular formula பார்த்தீங்கன்னா C6H5OH. அது வந்து வீக் ஆசிடாக இருக்குது. volatile எவாப்ரேட் ஆகும், சரிங்களா. அதுக்கப்புறம் இது வந்து ஒயிட் கலரில் கிறிஸ்டலைன் பவுடர் ஃபார்மில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ். The phenol is a colorless solution but it changes into red in the presence of dust. அதாவது ஃபீனாலுக்கு வந்து கலர் இருக்காது, ஆனால் டஸ்ட்டு அதனோட ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து கலர்ஃபுல்லாக மாறும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவே. நெக்ஸ்ட்டு, இட் இரிட்டேட் வென் எக்ஸ்போஸ்ட் ஆன் ஹியூமன் ஸ்கின். இட் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். நம்மளுடைய ஸ்கின்னில் படும்போது அது எரியும். மெயினாக அது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, phenol itself is used in mouthwash and as a disinfectant in household cleaners. Next, phenol is used as surgical antiseptic since it kills microorganisms. அதாவது நம்ம வீட்டில் கூட ஃபீனால் வந்து டிஸ்இன்ஃபெக்டண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் சர்ஜிக்கலில் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து ஆன்டிசெப்டிக்காக யூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் வந்து கில் பண்ணுற நேச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா அட்கீசிவ்ஸ். அட்கீசிவ்ஸ்னால் ஒன்றும் இல்லாமல் கம்மு தான், சரிங்களா. க்ளோ அப்படி சொல்கிறல. ஸோ வாட் வில் வி டூ when a page of your book is torn accidentally? அதாவது அதை கிழிஞ்சிருச்சுன்னா torn accidentally. It can be fixed by using a sellotape. How sellotape works? Okay, so there is a paste-like materials in one surface of the sellotape. Have you ever discussed about this material? So the paste-like substance is called the adhesive. It is commonly known as glue or mucilage or paste. So the substances applied to one surface or both the surface of the two separate items then bind together.
and resist their separation are called adhesives. அதாவது இந்த செல்லோடேப்ஸ் நம்ம பார்த்துருப்போம், அதில் ஒரு சைடு கம்மி இருக்குல்ல, இல்லை டபுள் சைடு செல்லோடேப்ஸ் இருக்கும். என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸோடு ஒட்டுறதுக்கு அப்படின்னாக்கா பைண்ட் ஆகிறதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. Adhesives are the substance that are used to join two or more components together through attractive forces acting across the interface. அதாவது ரெண்டு சப்ஸ்டன்ஸ்க்கு இடையே வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறோம், நம்ம அட்ஹெசிவ் சொல்கிறோம். அது நடுவில் என்ன நடக்குது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியூ டு த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஒன்லி டூ சப்ஸ்டன்சஸ் இட் கேன் பைண்ட் தெம்செல்ஃப். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த பேராகிராஃபில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சைக்கிள் டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சரியா அதை வந்து ஒட்டுவாங்க இல்லையா, அதுக்கு அந்த ஒட்டும் போது எங்கேயோ ஒரு இடத்துல கேப் இருக்கும், அதை வாட்டரை வச்சு செக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அந்த கேப் வழியாக என்ன ஆகும், வாட்டர் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சைஸில் வந்து வேறு ஒரு லேஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. அதாவது டயர் மாதிரியே இருக்கும் இல்லையா, அது வந்து சாஃப்டாக இருக்கும். அந்த மெட்டீரியல் கட் பண்ணிவிட்டு அதை கம்மு வச்சுட்டு, அதாவது இந்த அட்ஹெசிவ் வச்சுட்டு அந்த ரஃப்பான சைடோடு என்ன பண்ணுவாங்க, பேஸ்ட் பண்ணிடுவாங்க, அதாவது ஒட்டிடுவாங்க. சரியா? ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் த அட்ஹெசிவ். இட் இஸ் ஹெல்ப் டு பைண்ட் டைட்லி. ஸோ தட் மீன்ஸ் ஹெல்ப் டு பஞ்சர் த சைக்கிள். இதை பற்றி பார்க்க போனால் டைப்ஸ் ஆஃப் த அட்ஹெசிவ். தெர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் த அட்ஹெசிவ். One is natural made from starch and another is an artificial made from chemical. அது டூ டைப்ஸ் ஆஃப் அட்ஹெசிவ் இருக்குது, நேச்சுரல் அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல்னாக்கா ஸ்டார்ச்சிலேருந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் வந்து நம்ம வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ணுறோம். ஸோ the one used in பஞ்சர் ஷாப் இஸ் ஆன் ஆர்டிஃபிஷியல் அட்ஹெசிவ். அதாவது நம்ம பஞ்சர் ஸ்டாப்பில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது என்ன டைப் ஆஃப் அட்ஹெசிவ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல். ஸோ ஆர்டிஃபிஷியல் அட்ஹெசிவ் may be classified in a variety of ways depending on the utilities. So their forms are paste, liquid, film, pellets, tape, etc. அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல்லே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ஹெசிவ் இருக்கும். ஒரு சிலது ஃபேஸ் ஃபார்மில் இருக்கும், ஒரு சில லிக்விட் ஃபார்மில் இருக்கும், ஒரு சிலது ஃபிலிம் மாதிரி இருக்கும், ஒரு சிலது வந்து பெல்லட் மாதிரி இருக்கும், ஒரு சிலது டேப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இட் இஸ் யூஸ்ட் இன் வேரியஸ் கண்டிஷன்ஸ் சச் அஸ் hot melt or the reactive hot melt or thermosetting and then pressure sensitive and then contact. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில் ஹாட்டாக மெல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், தெர்மோசெட்டிங்காக இருக்கலாம். அது தெர்மோசெட்டிங்னா ஹீட் பண்ணும்போது செட் ஆகிற மாதிரி இருக்கலாம், இல்லைனா ப்ரெஷர் அப்ளை சென்சிட்டிவாக இருக்கலாம், இல்லைனா கான்டாக்ட் அது க்ளோஸாக வந்து ரெண்டு பைண்ட் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும், பைண்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ஹெசிவ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். லெசன் ஓவர்.